பேஜ் நம்பர் 565 பக்கம். ம் சூராட பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். சூரத்துல் கலம் ம் 36ஆம் வசனத்திலிருந்து. ம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما لكم كيف تحكمون؟ أم لكم كتاب فيه تدرسون؟ إن لكم فيه لما تخيرون. أم لكم أيمان علينا بالغة إلى يوم القيامة إن لكم لما تحكمون. سلهم أيهم بذلك பிள்ளை زعيم. أم لهم شركاء فليأتوا தலைவரே بشركائهم. தலைவர் அஸ்ஸலாமு அலைக்கும். அதுக்கு முந்தின வசனத்துல பெரிய பிள்ளை உண்டு. நான் பிள்ளைன்னு சொல்லி நீங்க ஓதுவீங்க. ஆ سلهم أيهم بذلك زعيم. أم لهم شركاء فليأتوا بشركائهم إن كانوا صادقين. يوم يكشف عن ساق ويدعون إلى السجود فلا يستطيعون. خاشعة أبصارهم ترهقهم ذلة. ذلة ذلة. كيف؟ لام لسان ذلة. خاشعة أبصارهم ترهقهم ذلة. என்ன ஊனல சரிங்க? صار ذلة. யாருக்கு ஊனா செஞ்சது? நான் செஞ்சேன். இல்ல எல்லாம் வரைதான் கேட்டேன். என்ன பிரச்சனை? خاشعة أبصارهم ترهقهم ذلة. أبصارهم أبصارهم خاشعة أبصارهم ترهقهم ذلة. ذلة. ஓ மிச்சம்தான். இந்த ரஹ்மி ரெண்டும் பிரச்சனை. விட்டுட்டு ஓடுறதும் பிரச்சனை, அதிலே தொங்கிக் கொண்டு நிக்கிறதும் பிரச்சனை. خاشعة أبصارهم ترهقهم ذلة. ذلة ذلة. சார் நீட் இல்ல சார். சரி போதுங்க. خاشعة أبصارهم ترهقهم ذلة. ம் وقد كانوا يدعون إلى السجود وهم سالمون. فذرني ومن يكذب بهذا الحديث. நீங்க அடித்தோனால தான் ஓதுனீங்க. நோமலா ஓத மாட்டேங்கிறீங்களே. என்னோட ஓதல்ல நோமலாம் அந்த ஓதல காணன்றது கஷ்டம் ஆகிக்குது. நீ நோமலா ஓது.
فذرني ومن ஃபதர் பெல ரா வல்லினம் يكذب هذا ஃபதர்னி الحديث فذرني ومن يكذب بهذا الحديث سنستدرجهم من حيث لا என்னது மின் ஆயிசுலா يعلمون இது هاي هاي ஹ ஹ ஹ ஹ மின் ஹைசு سنستدرجهم من حيث لا இந்த பிழைக்கு يعلمون காரணம் உங்களோட ஓதல்ல கத்தி ஓதல் தான் பிரச்சனை காரணம் வேற ஒண்ணும் இல்ல எனக்கு டென்ஷன் ஆகும் அப்படி ஓத போகல ரஹ்மி நீண்ட நேரத்துக்கு எங்களால சரியா ஓத இயலாது நான் ஏன் உங்களை அப்படி ஓத வேணாம்னு சொல்லென்றால் நாங்க மிச்ச நேரத்துக்கு எங்களால சரியான ட்ரெக்ல ஓத முடியாது ஏன்னா நாங்க டயர்ட் இப்ப நீங்க இப்ப டயர்ட் ஆயிட்டீங்க அதனால கொலை ஆயிடுச்சு இந்த கொலை உங்களிடத்துல ஒரு பிழை வருதுன்றால் அந்த பிழை ஏன் உங்களிடத்துல வருதுங்கிறதுக்கு நீங்க கட்டாயம் காரணம் தெரியணும் சும்மா நாங்க எப்பயும் ஓதுறோம் பிழை வந்து கொண்டுதான் போகுதுங்கிறதுல அர்த்தம் இல்லைனா அப்படித்தானே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்க பிழையெல்லாம் ஓதணுமே அப்படி ஓத தேவையில்ல அப்படியா எப்பயும் பிழைய ஓது கொண்டு தெரியா இல்ல இல்ல அப்ப நாங்க ஏதாவது ஒரு இடத்துல சந்தர்ப்பத்துல நாங்க பிழையெல்லாம் ஓதணும் அல்லது இந்த ஓதல் பிழை அப்ப அதுக்கு நாங்க மூவ் ஆகணும் என்றால் கட்டாயம் நாங்க விளங்கணும் ரஹ்மி இதான் மெது இல்ல என்ன சொல்லி இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன் உங்கள்ட்ட நீங்க பிழை விடுறதுக்கான நீங்க அடிப்படையான விஷயம் நீங்க உங்களோட ஓதல்ல பிழை விடுறதுக்கான அடிப்படையான விஷயத்தை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இதை விட ஒரு விஷயம் ஒன்றும் இல்ல நான் பாப்பேன் கொஞ்சம் முடியுது கொஞ்சம் فذرني ஆ ومن ஃபெதர் يكذب ஃபெதர் என்று வாரது முதலாவது பிழை ஃபெதர் என்று வரையில அது உங்களோட ஓதல் அப்படிதான் வருது நான் செல்றது கொண்டு ரெக்கார்டை கேட்டு பாருங்க ஃபெதர் என்று வரையிலுமா فذرني ومن ஃபெதர் يكذب بهذا الحديث ரஹ்மி ஃபெதர் என்கிறது பிழை எப்படி வரணும் அது فذر மெல்லினம் அது ஃபெதர் மெல்லினம் அப்படியா ரா வல்லினம் வல்லினம் எப்ப ஃபெதர்ங்கிறது வல்லினம் அப்படியா இந்த ரஹ்மி ஃபெதர் ஃபெதர் என்கிறது வல்லினம் அப்படின்னு சொல்றீங்க அப்படிதானே ஓ சார் ரா வல்லினம் உச்சரிக்கிற சந்தர்ப்ப வல்லினமாக உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல நல்லா கேட்டுக்கொள்ளணும் ராக்கு அந்த வல்லினம் உச்சரிக்க நாக்கு எங்க படணும் தொண்டையிட முன்னுக்கு படணுமா பின்னுக்கு படணுமா சும்மா எங்க படணும் பாப்பமே நடுப்பாதி நடுப்பகுதியில அப்ப ஃபெதர் சும்மா ஃபெதர் என்று சில நேரம் எங்க படுது நடுப்பாதியில சார் ஃபெதர் நடுப்பகுதியில படுது அப்படி ஃபஸர் என்ன ரஹ்மி ஓ ஃபெதர் சார் நடுப்பகுதியில படம் இல்லையே ஃபெதர் என்றதான் நடுப்பகுதியில படும் சவுண்ட் வித்தியாசம் நிற்கிறது சும்மா இங்க வா, சும்மா இங்க வா. அப்புறம் பண்ணு. ஆ, போகுது. போகுது. விளங்குதா ரஹ்மி ஃபெதர் என்கிறதுக்கும் ஃபெதர் என்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை இங்க போவோம் போவிட போவிட போடும் 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 விளங்குதா ரஹ்மிக்கு விஷயம் ஃபெதர் ஃபெதர் இந்த வித்தியாசம் விளங்குதா விளங்குது அப்ப எது வல்லினம் எது மெல்லினம் விளங்குமா உங்களுக்கு ஃபெதர் ஃபெதர் வல்லினம் ஃபஸர் மெல்லினம் நீங்க ரெக்கார்டு கேட்டு பார்க்கணும் உங்களோட ஓதல் எப்படி வந்துருக்கு சரி இதுதான் பிரச்சனை நீங்க நான் வல்லினமா தான் ஓதினேன் என்கிறத
உங்களோட ரெக்கார்டிங் செல்லணும். எஸ், நான் வல்லினமா தான் ஓதிக்கிறேன். இல்லை இல்லை, நான் வல்லினமா ஓதல்ல. நான் ஓதல்ல, இப்படித்தான் ஓதிக்கிறேன். இந்த உச்சரிப்பு இப்படி வரும், ஆனா நான் இப்படித்தான் ஓதிக்கிறேன் என்கிறத உங்களோட ஓதல் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை காட்டணும். அதான் எங்களுக்கு தேவை. விளங்குதா சொல்றது மிஸ்டர் ரஹ்மி? எங்களுக்கு எந்த விதமான என்ன சொல்ல, உங்களோட எந்த கோபம் இல்லை. நீங்க ஓதுற எல்லாத்தையும் பொல போலன்னு சொல்றதுக்கு. ஆனா நீங்க பிழை விட்டா கட்டாயம் அது பிழைய சொல்லணும் வேணா. இப்ப விளங்குதா பிரச்சனை? சரி, இப்ப திருப்பி போதும் பாப்போம். சரியா வழி எனக்கு எடுத்து. فذرني ومن يكذب بهذا الحديث سنستدرجهم من حيث لا يعلمون وأملي لهم إن كيدي متين சரி போதுங்க. وأملي لهم إن كيدي متين أم تسألهم أجرا فهم من مغرم பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? சரியா, مثقلون மீம் நாக்குறோம், மீம் முஸ்காலும் அப்படி ஆகி. مغرم திருப்பி அந்த ஓதுங்க. ரெண்டு இடத்துல உன்னா மிஸ் பண்றீங்க அந்த இடத்துல வசனத்துல. أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون பொருளை வந்துட்டு நான் உங்களை அடி தொண்டையில தான் ஓத பாக்குறீங்க. அதுல மாற்றம் இல்லை. சரி ஓதுங்க பாப்போம். أم عندهم الغيب أم عندهم الغيب فهم يكتبون فاصبر لحكم ربك ولا تكن كصاحب الحوت إذ نادى இத وهو இப்படி مظلوم இப்படி ஓதினார் ரஹ்மி. நீங்க இந்த நாங்க ஓதி கொண்டு போற ஸ்டைல் ரஹ்மி, ஒரு கட்டத்துல நீங்க வரணும். 3 நிமிஷத்துல ஒரு பேஜை நீங்க ஓதலும் ஓதணும் ஓதலுமா? ஏலா 2 நிமிஷமும் 45 செகண்ட்ல தான் ஒரு பக்கம் ஓதலாம். அது குறைதான் ஓதலாது. 3 நிமிஷங்கிற தாராளமா போதுமே. ஏன் ஓதலாது? அதுக்கு நான் பழகணும். அந்த பழகத்துக்கு ரஹ்மி இந்த மாதிரி அடித்தொண்டையால ஓதினா ஒரு காலம் ஓதலாது. இப்படி நீங்க ஓதினா சரியா ஒரு பக்கத்துக்கு குறைஞ்சது 10 மினிட்ஸ் தேவைப்படும். இப்ப நீங்க ஓதுன வசனத்தை எடுங்கோ. فاصبر لحكم ربك ولا تكن كصاحب الحوت كصاحب الحوت إذ نادى وهو مكظوم. நான் எந்த டயர்டும் இல்லை, எந்த மூச்சில பிரச்சனையும் இல்லை. நான் நிப்பாட்டிட்டேன். இப்ப எனக்கு ஹூத்துக்கு நீ சொல்லலாம், சரி ஹூத்துக்கு பக்கத்துல இத்னாதாவை சேர்த்து நிப்பாட்டினா அங்கல வகு மக்களும் மட்டும்தான் நீக்கு இது ஓதிட்டு போயிலும். நோ சான்ஸ். எந்த மூச்சுக்கு இப்படி கெப்பாசிட்டி நான் நிப்பாட்டிடணும். அடி தொண்டையால புரட்டை கொண்டு புறப்படாது. ஏன்னா டென்ஷன் ஆகும், எழுத்து மிஸ்டேக் ஆகும், நிறைய பிரச்சனை வருது பின்னுக்கால. விலங்குதான் சொல்றது. திருப்பி எதுவும் فاصبر لحكم ربك فاصبر ولا فاصبر تكن فاصبر كصاحب لحكم الحوت إذ فاصبر نادى فاصبر لحكم ربك.
فاصبر لحكم ربك ولا تكن كصاحب الحوت إذ نادى وهو مكظوم وهو مكذوب. لولا أن مكذوب. تداركه لولا أن تداركه آه 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 آه. என்ன சார் ரால உச்சரிப்புல பிரச்சனைகள் மாதிரி விளங்கி சரி போதும் பாபு. لولا أن تداركه تدارك நிப்பாட்டுறீங்க அப்படியா? ஆ تدارك. نعمة من ربه لنبذ بالعراء وهو பிழையே مغموم பிழையே பிழை. மக்குதும் பெரிய காஃபு போகுதே. وهو مذموم சரி போதுங்க. لولا أن تداركه نعمة من ربه என்னது لنبذ நியமத்துண்டு அது بالعراء போதல்மா? நியமத்துல அது வாவாது. நீ ஜாதியால் வாவு நினைச்சு நீ அப்படியோ ததாரக்காவுக்கு பரவியத. சார் சின்னவாக நிற்கும் சார் அது வாவல் ராமி, அது வாவு இல்லை. அது சின்ன சார் அது வந்து ததாரகஹு என்று நீட்டத்துக்கு வந்திருக்கிற மத்து ஒரு வித்தியாசமான மத்து. நான் சொல்ல லம்மு மத்துன்னு சொல்லலாம் அதை. ஆ உங்களோட பாஷையில நீங்க லம்மு மத்துன்னு சொல்லலாம். அதான் அது ததாரகஹு. لولا أن تداركه تدارك. تداركه تدارك. تداركه نعمة من ربه لنبت بالعراء நீட்ட இடங்களை சரியா எடுத்துக்கோ. நீ கொஞ்சம் நீட்ட இடங்கள்ல பிரச்சனை இல்லை. وهو مذموم فاجتباه ஓ ربه ரஹ்மி, அந்த வசனத்துல நீட்ட இடங்கள்ல பிரச்சனை இருக்குது. لولا أن تداركه تداركه تدارك. تدارك. என்ன சவுண்ட் கேக்குதா? لولا أن تداركه تدارك ق அல்ல கே கே تدارك. لولا أن تداركه ம் تدار تداركه نعمة من ربه
لنبذ بالغراء பாத்தீங்களா பாத்தீங்களா வித பில் அந்த ஆணைக்கு மூச்சை விட்டு அடுத்த மூச்சுக்கு போய் என்ன ராமி நார்மலா ட்ரக்ல கஷ்டமா என்ன இப்ப நான் ஒரு கேட்ட வாசத்தை பாருங்க மிச்ச சிம்பிளான வசனம் எப்படி மிச்சம் சிம்பிளான வசனம் لولا أن تداركه نعمة من ربه من ربه لنبذ بالعراء وهو مذموم விஷயம் முடிஞ்சு விஷயம் முடிஞ்சு கஷ்டம் அப்படியா அதெல்லாம் கஷ்டம் சரி அப்படிலாம் போதையில சரி அப்படியா இல்ல சார். ஆ சரி கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வரணுமா இந்த பக்கத்தை மட்டும் ரெடி ஆகும் ஓகே சார். அடுத்த பக்கம் முன் பக்கம் தேவை அந்த பக்கம் ரெடி ஆயிட்டு வாங்க ஓகே சார்.